அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். அன்பர்களே, ஒருவருக்கு அழகான குணமான வாழ்க்கை துணை அமைவார். அந்த வாழ்க்கை துணையின் வழியிலே அவருக்கு சுகம் கிடைக்கும், சொத்து கிடைக்கும். அவருக்கு திருமணமான பிறகு அமைதியான இல்லற வாழ்வு அமையும். திருமண வாழ்க்கை அவருக்கு வசந்தம் நிறைந்ததாக இருக்கும். அவர்கள் இருவரது கூட்டு முயற்சியினாலே அவர்களுக்கு சொத்து, நிலம், வாகனம் ஆகியவை சேரும். வாகனம், தொழில் ஆகியவற்றில் கூட்டாளிகள் மூலம் அவர்களுக்கு, இந்த ஜாதகருக்கு மதிப்பு உயரும், வருமானம் அதிகரிக்கும். எப்படி? மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் துலாம். அந்த துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த மேஷம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்தில் இருந்தால், மேஷம் லக்னத்திலும் 4ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு அழகான குணமான வாழ்க்கை துணை அமைவர். வாழ்க்கை துணை வழியிலே அவருக்கு சுகம், சொத்து கிடைக்கும். அமைதியான இல்லற வாழ்வு அவருக்கு உண்டு. திருமண வாழ்க்கை அவருக்கு வசந்தம் நிறைந்ததாக இருக்கும். கூட்டு முயற்சியினாலே அவர்களுக்கு சொத்து, நிலம், வாகனம் ஆகியவை சேரும். மேலும் வணிகம் மற்றும் தொழில் ஆகியவற்றில் கூட்டாளிகள் மூலமாக அவர்களுக்கு மதிப்பும் வருமானமும் அதிகரிக்கும். அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் விருச்சிகம். அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்திலே சிம்மத்திலே இருந்தால், ரிஷபம் லக்னத்திலும் 4ஆம் இடத்திலே சிம்மத்திலே செவ்வாய் பகவானும் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு அழகான குணமான வாழ்க்கை துணை உண்டு. வாழ்க்கை துணையின் வழியிலே அவருக்கு சுகம் கிடைக்கும், சொத்து கிடைக்கும். அமைதியான இல்லற வாழ்வு அவருக்கு அமையும். திருமண வாழ்க்கை அவருக்கு வசந்தம் நிறைந்ததாக இருக்கும். கூட்டு முயற்சியினாலே அவர்கள், அந்த தம்பதிகள் சொத்து, நிலம், வாகனம் சேர்ப்பார்கள். வணிகம் மற்றும் தொழில் ஆகியவற்றிலே கூட்டாளிகள் மூலம் அவர்களுக்கு மதிப்பும் வருமானமும் அதிகரிக்கும் என்பதாகும். அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் தனுசு. அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்திலே கன்னியில் இருந்தால், மிதுனம் லக்னத்திலும் 4ஆம் இடத்திலே கன்னியிலே குரு பகவானும் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு அழகான குணமான வாழ்க்கை துணை உண்டு. வாழ்க்கை துணையின் வழியிலே அவருக்கு சுகம் கிடைக்கும், சொத்து கிடைக்கும். அமைதியான இல்லற வாழ்வு அவருக்கு அமையும். திருமண வாழ்க்கை வசந்தம் நிறைந்ததாக இருக்கும். கூட்டு முயற்சியினாலே அவர்களுக்கு சொத்து, நிலம், வாகனம் ஆகியவை சேரும். வணிகம் மற்றும் தொழில் ஆகியவற்றிலே கூட்டாளிகள் மூலம் அவர்களுக்கு மதிப்பும் வருமானமும் அதிகரிக்கும் என்பதாகும். அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் மகரம். அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அந்த கடகம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்திலே துலாத்திலே இருந்தால், கடகம் லக்னத்திலும் 4ஆம் இடத்திலே துலாத்திலே சனி பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு அழகான குணமான வாழ்க்கை துணை உண்டு. வாழ்க்கை துணையின் மூலம் அவருக்கு சுகம் கிடைக்கும், சொத்து கிடைக்கும். அமைதியான இல்லற வாழ்வு அவருக்கு அமையும். திருமண வாழ்க்கை அவருக்கு வசந்தம் நிறைந்ததாக இருக்கும். கூட்டு முயற்சியினால் அவர்களுக்கு சொத்து, நிலம், வாகனம் ஆகியவை சேரும். வணிகம் மற்றும் தொழில் ஆகியவற்றிலே கூட்டாளிகள் மூலம் அவருக்கு மதிப்பும் வருமானமும் அதிகரிக்கும் என்பதாகும். அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் கும்பம். அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு 4ஆம் இடமாகிய விருச்சிகத்திலே இருந்தால், சிம்மம் லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் விருச்சிகத்திலே சனி பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு அழகான குணமான வாழ்க்கை துணை உண்டு. வாழ்க்கை துணை வழியிலே அவருக்கு சுகம் உண்டு, சொத்து உண்டு. அமைதியான இல்லற வாழ்வு அவருக்கு அமையும். திருமண வாழ்க்கை வசந்தம் நிறைந்ததாக இருக்கும். கூட்டு முயற்சியினாலே அந்த தம்பதியருக்கு சொத்து, நிலம், வாகனம் ஆகியவை சேரும். வணிகம் மற்றும் தொழில் ஆகியவற்றிலே கூட்டாளி மூலம் அவர்களுக்கு மதிப்பும் வருமானமும் அதிகரிக்கும் என்பதாகும்.
அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடம் மீனம். அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் அந்த கன்னி லக்னத்திற்கு 4ஆம் இடமாக தனுசுவிலே இருந்தால் அந்த தனுசுவும் அந்த குரு பகவானுக்கு சொந்த வீடே ஆகும். ஆகவே கன்னி லக்னத்திலும் 4ஆம் இடத்திலே தனுசுவிலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு அழகான குணமான வாழ்க்கை துணை உண்டு. வாழ்க்கை துணை வழியிலே அவருக்கு சுகம் உண்டு, சொத்து உண்டு. அமைதியான இல்லற வாழ்வு அவருக்கு உண்டு. திருமண வாழ்க்கை அவருக்கு வசந்தம் நிறைந்ததாக இருக்கும். அந்த தம்பதியர்கள் தங்களது கூட்டு முயற்சியினாலே சொத்து, நிலம், வாகனம் ஆகியவை சேரும். மற்றும் வணிகம், தொழில் ஆகியவற்றில் கூட்டாளிகள் மூலம் அவர்களுக்கு மதிப்பும் வருமானமும் அதிகரிக்கும் என்பதாகும். அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் மேஷம். அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் அந்த துலாம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடமாகிய மகரத்தில் இருந்தால், துலாம் லக்னத்திலும் 4ஆம் இடத்திலே மகரத்திலே செவ்வாய் பகவானும் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு அழகான குணமான வாழ்க்கை துணை உண்டு. வாழ்க்கை துணை வழியிலே அவருக்கு சுகம் உண்டு, சொத்து உண்டு. அமைதியான இல்லற வாழ்வு அவருக்கு அமையும். திருமண வாழ்க்கை அவருக்கு வசந்தம் நிறைந்ததாக இருக்கும். அந்த தம்பதியர்களது கூட்டு முயற்சியினாலே அவர்களுக்கு சொத்து, நிலம், வாகனம் ஆகியவை சேரும். வணிகம் மற்றும் தொழில் ஆகியவற்றிலே கூட்டாளிகள் மூலம் அவர்களுக்கு மதிப்பும் வருமானமும் அதிகரிக்கும் என்பதாகும். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் ரிஷபம். அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 4ஆம் இடமாகிய கும்பத்தில் இருந்தால், விருச்சிகம் லக்னத்திலும் 4ஆம் இடத்திலே கும்பத்திலே சுக்கிர பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு அழகான குணமான வாழ்க்கை துணை உண்டு. வாழ்க்கை துணை வழியிலே அவருக்கு சுகம் உண்டு, சொத்து உண்டு. அமைதியான இல்லற வாழ்வு அவருக்கு அமையும். திருமண வாழ்க்கை அவருக்கு வசந்தம் நிறைந்ததாக இருக்கும். அந்த தம்பதியர்களது கூட்டு முயற்சியினாலே சொத்து, நிலம், வாகனம் ஆகியவை சேரும். வணிகம் மற்றும் தொழில் ஆகியவற்றில் கூட்டாளிகள் மூலமாக மதிப்பும் வருமானமும் அதிகரிக்கும் என்பதாகும். அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு 7ஆம் இடம் மிதுனம். அந்த மிதுனத்திற்கு அதிபதியாகிய புதன் பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே மீனத்திலே இருந்தால், தனுசு லக்னத்திலும் 4ஆம் இடத்திலே மீனத்திலே புதன் பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு அழகான குணமான வாழ்க்கை துணை உண்டு. வாழ்க்கை துணை வழியிலே சுகம், சொத்து உண்டு. அமைதியான இல்லற வாழ்க்கை உண்டு. திருமண வாழ்க்கை அவருக்கு வசந்தம் நிறைந்ததாக இருக்கும். அந்த தம்பதியரது கூட்டு முயற்சியினாலே அவர்களுக்கு சொத்து, நிலம், வாகனம் சேரும். வணிக மற்றும் தொழில் ஆகியவற்றிலே கூட்டாளி மூலம் மதிப்பும் வருமானமும் அதிகரிக்கும் என்பதாகும். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் கடகம். அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே மேசத்தில் இருந்தால், மகரம் லக்னத்திலும் 4ஆம் இடத்திலே மேசத்திலே சந்திர பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு அழகான குணமான வாழ்க்கை துணை உண்டு. வாழ்க்கை துணை வழியிலே சுகம், சொத்து உண்டு. அமைதியான இல்லற வாழ்க்கை உண்டு. திருமண வாழ்க்கை வசந்தம் நிறைந்ததாக இருக்கும். கூட்டு முயற்சியினால் அவர்களுக்கு சொத்து, நிலம், வாகனம் ஆகியவை சேரும். வணிகம் மற்றும் தொழில் ஆகியவற்றிலே கூட்டாளிகள் மூலம் அவர்களுக்கு மதிப்பும் வருமானமும் அதிகரிக்கும் என்பதாகும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் சிம்மம். அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் அந்த கும்பம் லக்னத்தில் இருந்து 4ஆம் இடமாகிய ரிஷபத்தில் இருந்தால், கும்பம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்தில் ரிஷபத்திலே சூரிய பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு அழகான குணமான வாழ்க்கை துணை உண்டு. வாழ்க்கை துணை வழியிலே அவருக்கு சுகம் உண்டு, சொத்து உண்டு. அமைதியான இல்லற வாழ்க்கை அவருக்கு உண்டு. திருமண வாழ்க்கை வசந்தம் நிறைந்ததாக இருக்கும். அந்த தம்பதியரது கூட்டு முயற்சியினாலே அவர்களுக்கு சொத்து, நிலம், வாகனம் ஆகியவை சேரும். வணிகம் மற்றும் தொழில் ஆகியவற்றிலே கூட்டாளிகள் மூலம் அவர்களுக்கு மதிப்பும் வருமானமும் அதிகரிக்கும் என்பதாகும். அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் கன்னி. அந்த கன்னிக்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் அந்த மீனம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடமாகிய மிதுனத்தில் இருந்தால் அந்த மிதுனமும் அந்த புதனுக்கு சொந்த வீடே ஆகும். ஆகவே மீனம் லக்னத்திலும் 4ஆம் இடத்திலே மிதுனத்திலே புதன் பகவான் இருக்க பிறந்திருந்தால்
அந்த ஜாதகருக்கு அழகான குணமான வாழ்க்கை துணை உண்டு. வாழ்க்கை துணை வழியிலே சுகம் உண்டு, சொத்து உண்டு, அமைதியான இல்லற வாழ்வு அவருக்கு உண்டு. திருமண வாழ்க்கை வசந்தம் நிறைந்ததாக இருக்கும். அந்த தம்பதியர்கள் கூட்டு முயற்சியினாலே அவர்களுக்கு சொத்து, நிலம், வாகனம் ஆகியவை சேரும். மற்றும் வணிகம், தொழில் ஆகியவற்றில் கூட்டாளிகள் மூலம் அவர்களுக்கு மதிப்பு, வருமானம் சேரும் என்பதாகும். இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதி லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கை துணை மூலமாக என்னென்ன சிறப்புகள் கிடைக்கும் என்பதை பற்றிய ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காம கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.